இன்னைக்கு நாம மீன் கட்லெட் எப்படி செய்யற வீடியோல பார்க்க போறோம். செம்ம டேஸ்டாவும் சூப்பராவும் இருக்கும். இப்போ வாங்க நம்ம மீன் கட்லெட் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். முக்கால் கிலோ மீன்ல தான் இந்த ரெசிபியை செய்ய போறோம். இதுல 15 கட்லெட் செய்யலாம். இப்போ நம்ம மீனையும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி சட்டியை எடுத்துக்கலாம். வேக வைக்க தேவையான தண்ணி. இப்போ உருளைக்கிழங்கு 300 கிராம் போட்டுடலாம். அதுக்கு மேல இட்லி தட்டை வச்சுக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள் தடவி அலசி வச்ச முக்கால் கிலோ மீனை வச்சிடலாம். இப்போ சட்டியை மூடி ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி சட்டியில தான் வேக வைக்கணும் அவசியம் இல்லை. கொஞ்சமா தண்ணி ஊற்றி சட்டிலையுமே மீனை வேக வச்சுக்கலாம். மீனை வேக வச்சதுக்கு அப்புறம் மீன்ல உள்ள முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம கட்லெட்டுக்கு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்து அலையாத்தி மரச்சக்கில் ஆட்டின கடலெண்ணெய் 50 ml, சுத்தமான எண்ணெய். எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலை சிறிதளவு. அடுத்து பொடிசா நறுக்குன சின்ன வெங்காயம் 100 கிராம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்புறம் பச்சை மிளகாய் 10 கிராம், மிளகாய் தூள் 10 கிராம், கரம் மசாலா 15 கிராம். இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் 30 கிராம். தேவையான உப்பு. நல்லா வதக்கி சிறிதளவு மல்லித்தலையை தூவி இறக்கி வச்சுக்கலாம். இந்த ரெசிபியை வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்கன்னா அவங்களுக்கு டிஃபரெண்டா இதே மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி உங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங் டயத்துல ஸ்நாக்ஸாவும் இந்த கட்லெட்டை செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கங்க. முதல்ல அவுச்ச மீனை முள்ளை எடுத்துட்டு போட்டுடலாம். அடுத்து உருளைக்கிழங்க தோல் உரிச்சு போட்டுடலாம். அப்புறம் மசாலாவை போட்டுடலாம். தேவைப்பட்டால் சிறிதளவு உப்பு. இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு உங்களுக்கு தேவையான சைஸில் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கட்லெட் செய்யறதுக்கு பிரெட் கிரம்ஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் தேவை. அதாவது பிரெட் தூள் தான். நீங்க கடையில கேட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஒருவேளை உங்க ஊர்ல அந்த பிரெட் கிரம்ஸ் கிடைக்கலன்னா நீங்க ஒரு 4 பிரெட்டை வாங்கி அதை நல்லா மிக்சியில போட்டு அரைச்சி சட்டியில போட்டு எண்ணெய் எது ஊத்தாம நல்லா மொறுமொறுன்னு வறுத்து எடுத்துக்கங்க. இப்போ நம்ம தட்டி வச்சிருக்க எல்லாத்தையுமே இந்த பிரெட் கிரம்ஸ்ல ஒரு தடவி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். 3 முட்டையை எடுத்து உடைச்சி அதை நல்லா கலக்கி வச்சுக்கணும். இதுதான் பிரெட் கிரம்ஸ். இப்ப கடாயை எடுத்துக்கலாம். அலையாத்தி மரச்சக்கு கடலெண்ணெயை ஒரு 300 ml ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் தட்டி வச்சதை எடுத்து முட்டையில முக்கி அப்புறம் பிரெட் கிரம்ஸ்ல பெரட்டி இப்ப அப்படியே எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில போட்டதெல்லாம் பொன்னிறமா ஆனதும் அதை ஒரு தட்டுல எடுத்து வச்சு டொமேட்டோ சாஸோட சாப்பிட்டோம்னா சுவையான மீன் கட்லெட் ரெடி. இந்த மாதிரி ஆகணும். இப்ப எடுத்துடலாம். அவ்வளவுதான், சுவையான மீன் கட்லெட் ரெடி. மீன் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். மீன் கட்லெட் ரொம்பவே சூப்பராகவும் செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக டொமேட்டோ சாஸோட நீங்களே இதே மாதிரி சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் அடுத்த நல்ல வீடியோட சந்திப்போம். பாய்.